ரயில்வே ஊழியர்களுக்கும் தபால் வாக்கு செலுத்தும் வசதியை வழங்க கோரிய மனுவுக்கு ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கும் தெற்கு ரயில்வேக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக மதுரை கோட்ட கண்காணிப்பாளர் ராம்குமார் வழக்கு தொடர்ந்திருந்தார். தபால் வாக்கு பதிவுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பியதாகவும் அதற்கு தெற்கு ரயில்வே தரப்பில் பதிலளிக்கப்படவில்லை என்றும் தபால் வாக்கு பதிவு செய்ய விண்ணப்பிக்க மார்ச் 25ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் இனிமேல் அனுமதிக்க இயலாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விளக்கமளித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கட்டிமேடு, ஆதிரெங்கம், மணலி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 11 குழுக்களாக பிரிந்து தேர்தல் அதிகாரிகள் தொகுதி முழுவதும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று தபால் வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 85 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மாற்றுத்திறனாளிகளிடம் வீடு வீடாக சென்று தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணி தொடங்கியது. ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 85 வயதுக்கு மேற்பட்ட 977 முதியோரும் மாற்றுத்திறனாளிகளும் 12D படிவத்தை பூர்த்தி செய்து தபால் வாக்குப்பதிவு செய்ய விருப்பம் தெரிவித்தனர். துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை தபால் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.